நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா? ஆமா. துணை முதலமைச்சரை பார்க்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? இதோ உங்களுக்காக. ஐயோ அப்பா, நேத்தெல்லாம் நம்ம பசங்க வச்சு மீமை போட்டு அந்த புள்ள வேற பாவம், அது எங்கேருந்து தூக்கின்னு வந்தாங்களோ, அது எதுக்கு கூட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஏண்டா இங்க தூக்கின்னு வந்தீங்கன்னு சொல்லி திமுக காரனே கதற அளவுக்கு இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அந்த அம்மா ஒரு வேலையை பார்த்து நிக்குது. யாரை பத்தி சொல்றது தெரிஞ்சுங்களா? அந்த அம்மா வைஷ்ணவி தான். இது என்னவோ ஒரு புரட்சி புயல் மாதிரியும் பாரதி கண்ட புதுமை பெண் போலவும், இதுதான் திமுகவை நீ தூக்கி நிறுத்த போற ஒரு தூண் போலவும் வைஷ்ணவியை கூட்டு இவங்க பூஜை எல்லாம் போட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. யாரு? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சியில சேர்த்து மிகப்பெரிய ஒரு புரட்சி மங்கை நம்ம கட்சியில சேர்ந்திருக்காங்க. இனிமே திமுகவை அக்கா தான் காப்பாற்றணும், அப்பாலாம் கிடையாது, அக்கா தான் காப்பாற்றணுன்ற ரேஞ்சுக்கு இவங்க பில்டப்பை கொடுத்தானுங்க. அதுவே இணைய ஊப்பிகளுக்கு ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி விட்டுருச்சு. நேத்து ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா பொசுக்குன்னு போயிட்டு துணை முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கு. அந்த புகைப்படம் வெளியே வந்த உடனே நம்ம பசங்க திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ இல்லையோ, திமுக காரங்களே அடி வெளுத்து விட்டாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னங்க எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இத்தனை வருஷமா கட்சியில உழைச்சி போஸ்டர் ஓட்டி கொடி தூக்கி அரெஸ்ட் ஆகி செத்து சுண்ணாம்பாகி நாங்க கட்சியை வளர்ப்போம். இந்த அம்மா நேரம் வருவாங்களா, தூக்கி கொடுத்துருவாங்களாம். தூக்கி உட்கார வச்சானுங்க. அந்த புதுப்பேட்டை டைலாக் எல்லாம் போட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன ஆனந்தமா இருந்தது. இதுதான் கொத்தடிமை கட்சி, இதுதான் திமுக. நீ 1000 உழைச்சிருந்தாலும், அந்த கட்சிக்காக நீ 1000 பண்ணியிருந்தாலும் உன்னை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். என்ன துடி துடிச்சானுங்க. எப்பா, பார்க்கறதுக்கு அவ்வளோ பேரானந்தமா இருந்தது. நேத்தெல்லாம் ஜாலியா சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். போட்டு வெளுக்குறாங்க. எத்தனை ஸ்கிரீன்ஷாட்டு வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தேராது. இது எனக்கு நான் இந்த வாட்டி ஓட்டு போடுவேனா இல்லையானே எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு மொத்த திமுகவும் ஒரு ஆளா சிங்கிள் மேடம் முடிச்சு விட்டுருச்சு பாரு. இதுதான் எங்களுக்கு வேணும். ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். அப்பா, இது திராவிடம்னா என்னன்னு தெரியாத பொண்ணு போயிட்டு அந்த புத்தகத்தை போய் கொடுக்குறாங்க. திராவிடம்னா என்னன்னு தெரியும், இந்த பக்கம் தெரியாது, வாங்குறவருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கிங்க. அவர்கிட்ட எடுத்துன்னு போய் புத்தகத்தை கொடுத்துட்டு பாத்தீங்களா, நாங்க இப்போ திமுகல வந்துட்டோம். ஐயோ எப்பா, செம காமெடி. நேத்தெல்லாம் செம ஜாலியா போயிருந்தது. அடிக்கிறது நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்குதுங்க. இந்த சோசியல் மீடியாவில் நடக்கிற கூத்தெல்லாம் நமக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம், இவங்களே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நான் கூட சொன்னேன் நம்ம பசங்கிட்ட, அது தேவையில்லாதெல்லாம் பேசுதுனே, தப்பெல்லாம் எழுதுதுனேன்னு. டேய் கம்முன்னு இருக்குடா, கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. எதுக்கு திமுக அந்த பொண்ணை வச்சு வேலை வாங்குறாங்களோ அதுவே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நெகட்டிவா மாறும், பேக் ஃபயரா மாறும்னு நம்ம பசங்கிட்ட பல பேர்கிட்ட சொன்னேன். அது நேற்று நடந்துருச்சு. ஐயோ, அவங்களே அடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ரைட்டு, இது நல்ல ஒரு தொடக்கம். தொடர்ந்து இந்த மாதிரி இணைய ஊப்பிகள் கதறணும். அதாவது நாங்களோ எங்கள் கட்சி சார்ந்த பேச்சாளர்களோ தளபதி அறிக்கையோ இதெல்லாம் உங்களை ட்ரிகர் பண்றதை விட உங்க ஆளுங்க உங்களை ட்ரிகர் பண்றாங்க பாரு, உங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிகளை பார்த்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது பாரு, அதான் எங்களுக்கு வேணும். நல்ல கதருங்க, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கதறல் பார்க்கறதுக்கு. பத்தல உன் கண்ணுல இன்னும் பயத்தை நான் பார்க்கணும். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். முதல் விஷயம் முடிஞ்சது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சங்கி மங்கிங்கெல்லாம் சேர்ந்து மதுரையில ஒரு மாநாடு ஒன்று நடத்துறாங்க, ஒரு கடவுள் பேரை சொல்லி. அது அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றியும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை, ஒரு விஷமத்தை பரப்புற மாதிரி ஒரு காணொலியை அந்த மாநாட்டில் போடப்பட்டிருக்கு. அங்கே அதிமுக அமைச்சர்கள், எம்எல்ஏ, இவங்க நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க முன்னாடியே அந்த வீடியோ போட்டு காட்டப்படுது. சரி, இந்த வீடியோ போட்டு காட்டினதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. இது ரெண்டுமே சங்கி மங்கி குரூப்பு, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம அதை விட்டுருவோம். ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா சங்கியா மாறிட்டாங்க. நம்ம அதுக்குள்ள போகல. இந்த மீடியா என்ன மாதிரி ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் பெரியார். ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு கொள்கை தலைவர் கிடையாதா பெரியாரு? உதயநிதி அவர்களுக்கு கொள்கை தலைவர் கிடையாதா பெரியாரு? ஏன் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு கொள்கை தலைவர் கிடையாதா பெரியாரு? இவங்களெல்லாம் விட்டாங்க. இதற்கு என்ன கண்டன அறிக்கை முதலமைச்சர் அவர்கள்கிட்ட வந்தது, துணை முதலமைச்சர் கிட்ட என்ன வந்தது, எதிர்கட்சி தலைவர்கிட்ட என்ன கண்டனம் வந்தது, இதை பற்றிலாம் மீடியா பேசல. இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே நேரம் இங்கே தான் வரீங்க போல, அந்த மாதிரி நேரம் இங்கே தான் வராங்க. பெரியாரை பற்றி அந்த மாநாட்டில் தப்பாக பேசியிருக்கிறாங்க.
சிலைகளை உடைச்சிருக்காங்க சொல்லி பெரியார் என்பவர் வெறும் மத எதிர்ப்பாளர், ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரானவர் போன்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கக்கூடிய விஷமைத்தன்மை வாய்ந்த ஒரு காணொளி. அதை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எதிர்த்து பேச மாட்டாரா, கேள்வி கேட்க மாட்டாரா சொல்லி இந்த சங்கி மங்கிக்கு வந்து ஒரு டிராப்பை செட் பண்ணாங்க. நம்ம கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் வந்து அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு வீடியோ கூட காணொலி அவரோட சேனல்ல வந்திருக்கு, நீங்க போய் முடிஞ்சா போய் பாருங்க. தெளிவா அடி வெளுத்து விட்டுருக்காரு அவரு. 2 நாளைக்கு முன்னாடி 2 பக்க அறிக்கையை வந்து அண்ணன் கொடுத்திருக்காரு. நான் பேசும்போது அந்த அறிக்கையை ஷோ பண்றேன் பாருங்க. அந்த அறிக்கையை வந்து ஒரு மீடியா கேரி பண்ணலங்க. ஏதாச்சும் ஒரு ஊடகம், ஒரு செய்தி ஊடகம் ஒரு கார்டு போடல, கேரி பண்ணல. எந்த ஒரு சேட்டலைட் மீடியாவும் இதை பத்தி பேசவே இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரி அறிக்கை வந்திருக்கா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட தனியார் செய்தி ஊடகம் சேனல் வந்து ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட வந்து பேசுது, ஏன் தளபதி அவர்கள் பேச மாட்டாரா, உங்க கட்சி தலைவர் வந்து பேச மாட்டாரு கேட்டதுக்கு, அப்ப நான் யாரு? என்னோட வார்த்தைகள், என்னோட ஒவ்வொரு அறிக்கைகளும் தளபதியின் உத்தரவின் பேரில் அவர் கண்காணிப்பு கீழே தான் வந்து நான் எழுதுறேன். அது அவரோட வார்த்தைகள் தான் நான் எழுதுறது. நான் அறிக்கை கொடுத்துருக்கேனே, அது நீங்க பார்க்கலையா, உங்க கண்ணுக்கு படலையா, இல்ல நீங்க நடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மெயின் ஸ்ட்ரீம்லேயே போனோ கால்லே பேசி வெளுக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல ஒரு தெளிவா ஒரு வீடியோ போடுறாரு. ஏன் கேரி பண்ணல, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வலிக்குது? கொள்கை தலைவரை பத்தி, எங்க கட்சியின் கொள்கை தலைவரை பத்தி, பெரியாரை பத்தி ஒரு தவறான ஒரு காணொலி அந்த இடத்துல பரப்புறாங்க. ஏன் பெரியார் அவர்கள் வந்து வெறும் கடவுள் மறுப்பு பத்தி மட்டும் தான் பேசியிருக்காரா? சொல்லுங்க. பெரியார் அவர்கள் வந்து வெறும் கடவுள் மறுப்பு இதை பத்தி அந்த சாமிகளுக்கு எதிராக பேசுறது மட்டும் தான் பேசியிருக்காரா? ஏன் அதை தாண்டி அவருடைய தமிழ்நாட்டு இந்த தமிழ்நாட்டை வந்து தலை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் போராடிய போராட்டங்கள் என்ன? பெண் விடுதலைக்காக போராடிய போராட்டங்கள் என்ன? சாதி ஒழிப்புக்காக போராடிய போராட்டங்கள் என்ன? தீண்டாமைக்கு எதிராக போராடிய போராட்டங்கள் என்ன? இதை பத்தியெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? இங்க இந்த சாதி இந்த எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகத்தின் விடுதலை சாதி ஒழிப்புடன் தான் தொடங்குது. நல்லா புரிஞ்சுங்க. இங்க ஒரு தமிழன் தான் ஒன்று தமிழனை மாற்றி மாற்றி வெட்டிக்கிறான் கௌரவ கொலை என்ற பேர்ல. அந்த ஒரு தமிழனுக்கு தமிழன் தான் சண்டை போட்டு வெட்டிக்கிறான். அந்த தமிழனுக்கு சண்டை போடுறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கக்கூடிய இடம் எது? சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசத்தின் விடுதலை. புரியுதுங்களா? ஆக சாதியை நம்ம ஒழிச்சனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் அந்த சமத்துவம் என்பது வரும், சமூக நீதி என்பது வரும். சமூக நீதி என்பது வரும்ன்றதை பத்திலாம் பெரியார் அவர்கள் அவ்வளவு போராடி இருக்காரு, அவ்வளவு பேசியிருக்காரு. அவர் கடைசி காலங்களில் அவ்வளவு போராடி இருக்காரு. ஆனா இந்த மதவாத கும்பலும் பாசிச கும்பலும் பாயாச கும்பலும் தொடர்ந்து பெரியார் வந்து ஒரு மதத்திற்கு எதிரானவர், இந்து மதத்திற்கு எதிரானவர், கடவுள் மறுப்பு கொள்கை பேசியவர்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம் கட்சியின் தளபதி அவர்கள் வந்து, தலைவர் அவர்கள் வந்து மாநாட்டிலே தெளிவா சொல்றாரு, கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏற்கல. அதை தாண்டி அவரோட சமூக சீர்திருத்தத்திற்கான பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு, இந்த சமூக மாற்றத்திற்கான பல விஷயங்களை அவர் முன்னெடுத்திருக்காரு, பெண் விடுதலைக்காக பல விஷயங்கள் எடுத்திருக்காரு, மற்றது எல்லாமே நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி தளபதி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. நம் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் 2 பக்க அறிக்கைகள் கொடுத்தோம். ஏன் அது உங்க கண்ணுக்கு படலையா? நல்லா கவனிங்க. இந்த மீடியா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ களத்துல மிகப்பெரிய எதிர்ப்பலை திமுக வீசிக்கிட்டு இருக்கு. நான் வந்து நேற்று வந்து அண்ணன் வேளாமணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் மீட்டிங்கெல்லாம் போறீங்க இல்லையா, அந்த ஏரியாக்கெல்லாம் மக்களோட எழுச்சி எப்படி இருக்கு, அவங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்க, அங்க தன்னிச்சையான கூட்டம் வருதா, எப்படி இருக்கு, அந்த களத்துக்கு நீங்க போய் பாக்குறீங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க தர்மபுரி, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர்னு சொல்லி பல மாவட்டங்களுக்கு நீங்க போறீங்க. அங்க அந்த கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் வந்து வெளிப்படையாக கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணார். என்னன்னா, மற்ற கட்சிகள்லாம் வந்து இந்த கூலி 300 ரூபாய் சாப்பிட்றதுக்கு பஸ் சார்ஜ் அப் அண்ட் டவுன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருவோம், ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது கூட்டிட்டு வர வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி வாட்ஸ்அப் ஷேர் ஒரு மெசேஜ்லாம் ஷேர் ஆனதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. ஆனா தளபதி அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறோம் போது வர கூட்டம் என்பது வேற. அது பொதுமக்கள் வரப்போறாங்க, கட்சி நிர்வாகிகள் வரப்போறாங்க. ஆனா கொள்கை பரப்பு விளக்க மாநாடு ஒரு பிரச்சாரம் ஏற்படுத்த போறோம், கொள்கை விளக்க, நல்லா புரியுது உங்களுக்கு, எங்க கட்சியோட கொள்கையை வந்து நாங்க விளக்கி சொல்ல போறோம், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடும் போது கிட்டத்தட்ட 1000 to 1500 பேருக்கு மேல ஒரு தெருமுனை கூட்டத்திலே பிரச்சாரத்திலே வந்து கலந்துக்கிறாங்கன்னா அந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய எழுச்சி எப்படி இருக்கும்னு நீங்க பாத்துங்க. தன்னார்வலத்தோட வராங்களாமா, அவங்க விரும்பி கேட்கறாங்களாமா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆனா இதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்க. இளைஞர்கள் அவ்வளவு விழிப்பா இருக்காங்க, அவ்வளவு ஆர்வமா வந்து அந்த மீட்டிங்கை கேட்கறாங்க, பேசுறாங்க, அவ்வளவு அன்பா அரவணைக்கிறாங்கன்றதை பத்திலாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார்.
மற்ற கட்சிகளுக்கு வந்து செயற்கையாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம் தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஆர்கானிக்கா நடக்குது. அதனால தான் கொடிக்கம்பங்களை அகற்றும் வேலை, நலத்திட்ட உதவிகளை தடுத்து நிறுத்தும் வேலை, புரியுதுங்களா? இந்த பர்த்டேவே வந்து ரொம்ப பெரிய டாஸ்க் தான். எந்த இடத்துலையும் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் செய்ய விடாம என்னென்ன இடையூறுகள் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வைரல் ஆயிட்டு இருந்தது ஒரு வீடியோ, ரொம்ப எப்படி சொல்றது, மனசெல்லாம் ரொம்ப வலிச்சிருச்சு எனக்கு. ஒரு தளபதியோட ஒரு கொடிக்கம்பம், அதை ஒரு ஜேசிபி வச்சு இடிக்கிறாங்க. எனக்கு உண்மையாலே வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது. டேய், நாங்கள் என்னடா பண்ணிட்டோம் அப்படி உங்களை? மக்களுக்கு நல்லது பண்ண வந்தது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமா தெரியுதா, வழியா தெரியுதா? எனக்கு ஒன்றும் புரியல. 70 வருஷமா அந்த மக்களை ஏமாத்தி சுரண்டி சாப்பிட்டு உங்களுக்கு அந்த பதவி வெறி அடங்கலையா? நான் கேட்குறேன், என்னென்ன அடக்குமுறைகள் நீங்க கொடுப்பீங்க களத்துல? நிர்வாகிகளை எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கான். எதை துணிஞ்சுதான் இவன் களத்துக்கு வந்திருக்காரு. எங்க தளபதியா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், வா பாத்துக்கலாம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல நல்லது நடந்துராதான்னு சொல்லி தளபதியோட அந்த நோக்கம் வந்து ஒட்டுமொத்த தொண்டர்கள்கிட்டயும் இருக்கு. அதே நோக்கம் தான். தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை முடிக்கிறதுக்கு களத்துல தோழர்கள் தயாராக இருக்காங்க. நல்லது பண்ண வரதை போட்டு இப்படி தடுக்கிறாங்க. மீடியாவும் அவங்களுக்கு துணை போகுது. ஒரு ஊடகம் இல்லைங்க, ஒரு ஊடகம், ஒரே ஒரு ஊடகம் கூட நேர்மையாக நடந்ததை எடுத்து பேச இல்லைன்னும் போது வெக்கக்கேடா இருக்குங்க. நம்ம எந்த நாட்டிலங்க இருக்கிறோம்? என்ன நாடுங்க இது? ஒரு ஊடகமும் வந்து இதை எதிர்த்து பேசல. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்குன்னு எடுத்து ஷோ பண்ணல. ஆனா வந்து கேள்வி மட்டும் கேட்கறாங்க. தெரிஞ்சு எல்லாம் வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாசிசத்தின் உச்சம். அங்க எப்படி கோடி மீடியா வந்து மொத்த மீடியாவும் கண்ட்ரோல்ல வச்சுக்குதோ, இங்க டாடி மீடியா மொத்த மீடியாவும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. யாராவது எதிர்த்து பேசினா கேஸ் போடுறது. அப்படித்தான் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து இந்த வழக்கறிஞர்களுக்கான வந்து சில ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம கழகத்தின் பொய்ச்சாளர் ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசினாரு. பொய்யான கேஸை போடுறாங்க, ஒவ்வொருத்தர் மேலேயும் பொய்யான கேஸை போட்டு ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ற வேலையை பார்க்குறாங்க. களத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவான சில பாலிடிக்ஸை கையில் எடுக்க பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆளும் கிடையாது. என்ன ஒன்றா பண்ணுங்க, நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போன்றதை வந்து பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அரசு அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டதா பல பேர் பரவலாக பேசுறதெல்லாம் வந்து அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் அந்த நிகழ்ச்சியில். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரியான பாசிச வேலைகள்லாம் வந்து இனி எடுப்படாது. இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணி மக்கள்கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுக்க பார்ப்பீங்க? ஏன்னா வரக்கூடிய கருத்து கணிப்புலாம் அவங்களும் பார்ப்பாங்க. நானும் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன், பயப்படுறாங்க, செதறாங்க. சும்மா திரும்ப திரும்ப அதே பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலி இன்னைக்கும் பல வேலை சுமைகளுக்கு நடுவில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ பதிவு பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நம்ம பண்ண ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்தையுமே சரியாக கரெக்டாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துலையும் வந்து தடம் புரண்டோ இந்த பாசிச பாஜகவுக்கு வந்து துணை போற வேலையை நம்ம தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்கா? ஒரு கட்சியின் கொள்கை மாநாட்டிலே வந்து தெளிவாக பிரகடனப்படுத்தி தான் நம்ம தலைவர் கட்சியை ஆரம்பிச்சார். என்னென்ன கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி. இவங்களுக்கு தேவை என்னும் போது, இவங்களுக்கு பிரச்சனை என்னும் போது அவங்க காலில் வேறவர் கிடையாது எங்க தளபதி. புரியுதுங்களா? இவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு நேராக போய் மோடியை பார்த்து காலில் விந்து இந்த இடி ரைட்ல இருந்து டாஸ்மாக் ரைட்ல இருந்து எப்படி தப்பிச்சாங்க? இதெல்லாம் ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம் இல்லையா? இப்படியான சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப 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 கவனமா இருக்கும். இப்ப பாருங்க, திமுக ஒரு வேலையை பார்க்குது. இப்போ இதுவும் அப்பட்டமான காப்பி. 2 கோடி குடும்பங்கள், 2 கோடி உறுப்பினர்கள்ன்ற ஒரு கான்செப்டை வந்து தமிழக வெற்றி கழகம் கொண்டு வருது. அதை சோசியல் மீடியாவில் நம்ம சொல்றோம், இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்க, பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம கொண்டு வரோம். அதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு, சத்தம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடிச்சாம்பாடுறா ஈ அடிச்சாங்க காப்பி என்ற கணக்கா நாங்களும் பண்ண போறோம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, வீடு வீடா போவாங்களாமா. உங்க குறைகளை சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்களை சந்திக்கணும்னு உங்களுக்கு தோணலையா மிஸ்டர் ஐயா முதலமைச்சர் அவர்களே? சொல்லுங்க. இவங்க நிர்வாகிகள், பூத் லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போறாங்களாம். என்ன பண்ண போறாங்களாம்? வீடு வீடா போய் அம்மா அம்மா கஷ்டம் தான் சொல்லுங்கம்மா, சோறு போடுங்க தாயின்னு சொல்லி உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு ஓட்டு பிச்சை கேட்க போறாங்க. போயிட்டு லிட்டரலி கேட்டா 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை நாங்க பண்ண போறோம், டிஜிட்டல் மயமாக்க போறோம். நாங்க என்ன டிஜிட்டல் மயமாக்க போறீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் 4 வருஷமா உங்களுக்கு தோணாதது, தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்களுக்கு மேல சேர்ந்துட்டாங்க. குடும்பமா சேர்க்கறதுக்கான வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச உடனே இவங்க ஒரு ஆப்பை ரெடி பண்றோம், செயலியை ரெடி பண்றோம், 4 ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நாங்க பண்ண போறோம்னு சொல்லி களத்துல போயிட்டு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கட்சியில சேர்ந்துக்கலாமா? என்னது, இவங்க போய் குறைய கேட்பாங்களாமா, மக்கள் வந்து அவங்க குறைய சொல்லுவாங்களாமா. குறைய சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு திமுக சேர்ற விருப்பம் இருந்தா நீங்க வந்து சேர்ந்துக்கலாமா?
எனக்கு வேணாம், எதனா சத்தியமா நான் வேற எதனா சொல்றேன். எதனா ஒரு வீட்டுல போய் நீங்க கேட்ட முடியுமா? பிரச்சனைன்னு போய் படிச்சு தலை காட்ட முடியுமா? அவ்வளவு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு இந்த ஆட்சியின் பேர்ல. அவ்வளவு எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஒரு அரசு ஊழியர் வீட்டுல போயிட்டு நீங்க இந்த சர்வே எடுத்துட முடியுமா? சொல்லுங்க. பரந்தூர் இந்த மாதிரி கிராமங்கள்ல போயிட்டு நீங்க பேசிட முடியுமா? வட மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல, மேற்கு மாவட்டங்கள்ல இப்படி ஏதாச்சும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க இவங்க. அப்படி ஒவ்வொரு மாவட்டங்களில் போயிட்டு நீங்க இந்த சர்வே எடுப்பீங்களா? அம்மா சொல்லுங்கம்மா, கஷ்டமா இருக்காம்மா, நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்குன்னு சொன்னா மக்கள் வெளுத்துற மாட்டாங்க. ஏடா 4 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணதுக்கு போதாதுன்னு இதுல நீங்க சேரணும் விருப்பம் தான் சொல்லுங்கம்மா, சேர்த்துக்கிறோம். ஓடி முடுன்றுவாங்க மக்கள். என்னது ஓடி முடுன்னு சொல்லி துரத்தி அடிச்சுடுவாங்க. அந்த காமெடி கேலி கூத்தெல்லாம் நம்ம பார்க்க தானே போறோம். இங்க ஒவ்வொருத்தரும் நான் மக்களை கிரவுண்ட்ல நான் சந்திக்கிறேன். ஒவ்வொரு இடங்கள்ல நான் போகும்போது, நான் பேசும்போதெல்லாம் நான் உறுப்பினர் கார்டை எடுத்துட்டேன், என் ஃபேமிலியில் இருக்க எல்லா ஓட்டும் விஜய்க்கு தான் சொல்லும் பொழுது பக்கத்துல இருக்கிற திமுக காரங்களா ஒரு பக்கம் அப்படியே பக 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 பகன்னு எரியுது. இந்த எரிச்சல் தான் அவளை தூங்க விடாம ஏதாச்சும் ஒரு குரங்கு வித்தியை பண்ணுவோம் சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த மேட்ரு. எது? இந்த மாநாடு ரிலேட்டடா ஏன் தளபதி அவர்கள் பேசல, உங்க கொள்கை தலைவர் தானே, ஏன் பேசியிருக்கலாம் அல்லவா சொல்லி ஒரு உருட்டு. ஒரு பக்கம் கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸை ஸ்டாப் பண்ணி முடக்கிறது. அதையும் தாண்டி யாராச்சும் கேள்வி கேட்டுட்டா பேசிட்டா மர்ம நபர்களா தாக்குறது. சரி, அதையும் மீறி எதனா ஒண்ணு சோசியல் மீடியால பதிவு எழுதிட்டா அவங்கள அரெஸ்ட் பண்றது. சரி, அதையும் மீறி நம்ம கட்சியை விரிவுபடுத்துவோம், கிராமப்புறங்களா போய் போர்டை தரப்போம், கொடி கம்பத்தை ஏத்துவோம் போட்டா ஜேசிபி வச்சு இடிக்கிறது. இன்னும் என்னென்ன அடக்குமுறைகளை நீங்க செய்ய போறாங்கன்றத நம்ம காத்திருந்து பார்க்க தான் போறோம். 2026 என்பது நமக்கு வெற்றி களம் ரொம்ப பிரகாசமா இருக்குங்க. இவங்களோட வயிற்றெரிச்சல எரியுற அந்த நெருப்பை பார்க்கறதுக்கு நமக்கு அப்படியே பிரகாசமா ஒளி தெரியுது. நமக்கு அந்த இடத்துல சும்மா கொழுந்து விட்டு எரியுது பாரு. அதை நமக்கு அதுல உண்மையாலே நான் சொல்றேன், குளிர்காயிரம் நான். ஏன்னா வயிறு எரியணும். ஏன்னா மக்கள் வயிறு எவ்வளவு எரிஞ்சிருக்கு. நல்லது பண்றேன், உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொடுத்து ஏமாற்றி இன்னைக்கு இந்த ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிற இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் இது நிற்காது, நடக்காது, முடியாது. இனி உங்கள் ஆட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை கூறிக்கொண்டு என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு தரமான சிறப்பான காணொளியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.